ராபிட் ஃபார்மிங் இந்த ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராஃபிட்டபிளான மற்றும் ரொம்ப என்ஜாயபிளான பிஸ்னஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ராபிட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கும். அண்ட் இந்த ராபிட்ஸை நீங்கள் வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது நீங்கள் பெட்ஸாக கூட வச்சுக்கலாம். ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க, அதாவது இந்தியர்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10% வந்துட்டு ராபிட் மீட் வந்து கன்சியூம் பண்ணணும். ஆனால் அதில் நம்ம வெறும் 2% தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் அந்த டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ராபிட் ஃபார்மிங்க்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக லெவலில் வந்துட்டு ரொம்பவே பெரிய டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் வெறும் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சு அதுலேருந்து நிறையா ப்ராஃபிட்ஸை பெறலாம். சில பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராஃபிட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ராபிட் ஃபார்மிங் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 6 monthsல உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பெறலாம். வணக்க நேயர்களே, என்னுடைய பேர் வந்து ஏஜி ராமச்சந்திரன், அரவிந்த் மாடர்ன் ஃபார்முடைய எம்டி. கடந்த 20 ஆண்டுகளாக வெற்றிகரமாக முயல் பண்ணையில் வந்து முயல் வளர்த்தால் முதலாளியாகலாம் என்ற கான்செப்டோடு வந்து பலாயிரம் மக்களுக்கு இலவசமாக ட்ரைனிங் கொடுத்து இந்த அரவிந்த் மாடர்ன் ஃபார்ம் வந்து முயல் வளர்ப்பில் வந்து முன்னோடியாக நிறைய வந்து வாழ்வாதாரத்தை இழந்தவங்களுக்கு நல்ல பட்டதாரிங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இந்த அரவிந்த் மாடர்ன் ஃபார்ம் 20 ஆண்டுகளாக 1,15,000 கஸ்டமரோடைய இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஃபார்மிங் ரேபிட்ஸில் வந்து என்னென்ன உடைய வளர்ச்சிக்கு வந்து திட்டங்களுக்கு இப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து முயல்ன்றது காட்டில் தான் இருக்குது. அந்த காட்டு முயல் வந்து ஃபார்மில் வைக்க முடியுமான்ட்டு நிறைய கேள்விகள் வருது. காட்டு முயலுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய முயலுக்கு சம்மந்தமே கிடையாது. இது எல்லாமே டச் வெரைட்டிஸ், எல்லாம் ஃபாரின்லேருந்து வந்தது. 1968 நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய வந்து சின்சிலா, சோயிட் சின்சிலா, கலிஃபோர்னியா, கிரே ஜெயிண்ட்டு, பிளாக் ஜெயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு 9 வெரைட்டிஸான முயல்கள் வந்து இறக்குமதி செஞ்சாங்க. அதனால உற்பத்தியான கூடிய கொடைக்கானல், ரெட் ஹில்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து வளர்ச்சி பண்ணி வெளியே வந்துடக்கூடிய ரேபிட் தான் இது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்க்கிற ப்ரீடிங் செக்ஷன் எங்களது வந்து கேரளாவில் இருக்குது. ராபிட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ராபிட்ஸ் இருக்குது. அதில் சிலது வந்து இந்தியன் ப்ரீட், சிலது வந்துட்டு ரொம்ப இன்டர்நேஷ்னல் ப்ரீட். பொறுக்கும்போது ஒரு குட்டியுடைய வெயிட் வந்து 50 to 70 கிராம் சின்னதாக இருக்கும். அதே ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 கிராம்ஸ் மேலே வளரக்கூடியது. ஒரு வருஷம் முயல் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு சின்சிலான்ற ஒரு வெரைட்டி இருக்குது. அது 4லேருந்து 7 கிலோ கூட வரும். நியூசிலாந்து வெயிட்டும் அதே மாதிரி தான் அந்த வெயிட் கொடுக்கும். இந்த கிரே ஜெயிண்ட்டும் பிளாக் ஜெயிண்ட்டும் வந்து 2லேருந்து 3 கிலோ வரும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரேபிட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி வெயிட் வந்து கூடுதலாக இருக்குது, அப் அண்ட் டவுன் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ரேபிட்டோட மீட் வந்து நம்ம 10% கன்சியூம் பண்ணணும். ஆனால் அதில் வெறும் 2% தான் நம்ம இது வரைக்கும் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் ரேபிட்டோட மீட் பார்த்தீங்கன்னா ஒயிட் மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரேபிட் கிட்டேருந்து மீட் மட்டும் இல்லை, அதுலேருந்து நிறைய அதர் பை ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வுல் இல்லைனா ஃபர். அந்த ஸ்கின்னை வந்து நம்ம வந்து வேலூர் வானம்படியில் வந்து இது பதப்படுத்தி அந்த ஸ்கின்னை வந்து நம்ம திருப்பூர் இந்த பெங்களூரு கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த காலரு கப்பு வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்கின் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து வேல்யூவான கூடுதலாக பேமெண்ட்டு கிடைக்கும். அது முதல்ல வந்து நம்ம ஃபார்மிங்கை வச்சு பின்னால் தான் அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதோ கேட்குறதோ இல்லாமல் நாம் இன்றைக்கி வந்து ஃபார்ம் வச்சா 4 மாதம் கழித்து என்ன வரும் அப்படின்றது எக்கனாமிக்கலாக நான் சொல்கிறேன். ரேபிட் ஃபார்மிங் ஏன் இவ்வளோ ப்ராஃபிட்டபிள்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ரேபிட்லேருந்து நிறைய குட்டிகளை பெறலாம். விச் மீன்ஸ் இது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மல்டிப்ளை ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தான் ப்ராஃபிட்டபிள். அது 4 மாதத்தில் வந்து வளரக்கூடிய வந்து 2.5 கிலோ வந்து வெயிட் வந்து க்ரோத்திங் வரும். அது 5வது மாதத்தில் வந்து நம்ம வந்து மேட்டிங் கொடுக்க போகிறோம். மேட்டிங் கொடுக்கும்போது அதோடைய கர்ப்ப காலம் வந்து 30 நாள். அது குட்டி போட தனவத்துக்கு வந்து 4.5 மாதத்துக்கு பின்னால் தான் அது வந்து சென்னைக்கு வரும். சென்னைக்கு வந்து பின்னால் மேட்டிங் ஆன பின்னால் 1 மந்தில் குட்டி போட்டுரும். 5 மந்தில் குட்டி போட்டுச்சுன்னா 7 வருஷம் வரலையும் 45 நாட்களுக்கு ஒரு வாட்டி வந்து குட்டி போட்டுகிட்டே இருக்கும். இந்த குட்டிகள் வந்து வளர்ந்துட்டு 4 மாதம் வளர்த்தா 2.5 கிலோ வந்துடும், மார்க்கெட்டிங் போயிடும். இந்த தாய்மொயில்கள் வந்து லைஃப் ஸ்பேனில் வந்து 7 இயர்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து அது ஃபாலோ பண்ணிவிட்டு 7 இயர்ஸாக குட்டி போடுற தனிமையில் இருக்கிற முயல்களை தான் நம்ம மார்க்கெட் பண்ணிடும். அதுதான் மதர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ரேபிட்டோட மீட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபராக இருக்கட்டும், இல்லை உள்ளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹெல்த்தியாக நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன மாதிரி சாப்பாடு மற்றும் தண்ணி கொடுக்குறீங்க அதில் தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரி சாப்பாடு அதுக்கு ஒத்து வரும், எதெல்லாம் அதுக்கு பிடிக்கும், எது கொடுக்கக்கூடாது, தண்ணி எப்படி கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது 6 to 7 க்ளீன் ஆன அப்படின்னா 8 to 9க்குள்ளே வந்து ஒரு ஸ்டீல் கப்பு, பிளாஸ்டிக் கப்பில் வந்து கோதுமை தோடு, புண்ணாக்கு, மக்காச்சோளம் பவுட்ரு, டால்ஸ் பவுடரெல்லாம் கலந்து ஒரு முயலுக்கு வந்து 100 கிராம்ஸ் கொடுக்கணும். அது வந்து கை கொட்டாமல் கலக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வந்து
காலையில தீவனம். அது வந்து 9 டூ 10 வைக்கும்போது 11 டூ 12 மணிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கப்பு கழுவிட்டு அந்த கப்புல வந்து ஒரு 50லேருந்து 100 எம்எல் வந்து தண்ணி போடணும். அதுக்கு தேவைப்பட்டு மைண்ட் வந்துச்சுன்னா, முயல் கண்டிப்பா தண்ணி குடிக்கும். இல்லன்னா தட்டி விட்டுரும். காலையில ஒரே வாட்டி தான். மீதி வந்து தண்ணி வைக்க தேவை கிடையாது. 2 டூ 3 வந்து வெஜிடபிள்ஸு, கேபேஜு, கேரட்டு, நௌக்கோலு, முள்ளங்கி இந்த மாரி வெஜிடபிள்ஸ் குடுக்கலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ரேபிட் வளர்க்கணும்னா கண்டிப்பா அதுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கணும், 2 விதமான ஷெல்டர் இருக்கணும். அதெல்லாம் இல்ல. ரொம்ப ஈஸியா நீங்க ஷெல்டரை ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 விதமான ஷெல்டர் ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நார்மலான கேஜ். இத நீங்க உங்க மொட்டை மாடியில அல்லது உங்க வீட்டுக்கு வெளியில கூட வச்சு நீங்க ராபிட்ஸ வளர்க்கலாம். முயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தரையில நடக்கப்பட்டம்போது வந்து சொரியாசிஸ் அதிகமா இருக்கனால தரையில விட்டு மேய்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து மழை தண்ணியும், வெயில் படக்கூடாது. அதுக்காக கம்பல்சரி ஷெட் வேணும். 3வது வந்து கேஜில தான் இருக்கணும். அந்த கேஜில வச்சா கூட 1 1/2 ஹைட்ல வந்து கேஜில தான் வளர்க்குறோம் இந்த முயல்கள். ஏன்னா, இந்த முயல்கள் எல்லாமே டச் வெரைட்டீஸ்னால தரையிலயோ, வெயில் பட்ட இடத்துலயோ, மழை தண்ணிக்கோ நனையாம பார்த்துக்கொண்டு, அருமையான வந்து டச் வெரைட்டீஸ் ஹைபிரிட் முயல்னால, இத அசுத்தமா இருக்காம சுத்தத்தைப்படுத்தி, டெய்லி 2 வாட்டி கேஜ் கிளீன் பண்ணி, இந்த முயல் வளர்க்கப்படும். கம்பல்சரி கேஜ் வேணும். 1 1/2 ஹைட்டு இருக்கணும். 2வது அந்த ஷட்டர்ஸ் வந்து கேட்கும்போது வந்து, கம்பல்சரி சைட்ல வந்து 7 அடி, ஹைட்ல வந்து 12 அடி இருக்கிற ஷெட் வேணும். ஒரு 10 யூனிட் வைக்கும்போது 22க்கு 40 ஷெட் வேணும். 100 முயல் வளர்க்கும்போது 22க்கு 60 ஷெட் வேணும். ரேபிட் ஃபார்மிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு முயலோட நிர்ணயிக்கிறது அப்படின்னா, பிறக்கக்கூடிய டேட்லேருந்து புடிச்சிட்டு, 6 மாசத்துடைய என்ன எக்கனாமிக்கல் பட்ஜெட் ஆகுது, லேபர் என்ன காஸ்ட் ஆகுது, கரண்ட் பில் ஆகுது, எவ்வளோ தீவனம் சாப்பிட்டுச்சு அப்படின்றது தான் ஒரு முயல் வந்து 3 மாச முயல் வந்து ₹500, 4 மாச முயல் ரூ. 1000, 6 மாச முயல் ரூ. 1500, 7, 8 மாச முயல் வந்து ரூ. 2000 அப்படி தான் நிர்ணயிக்கப்படும். இது தீவனம் பிளஸ் அந்த ஏஜ் உடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் நிர்ணயிக்கப்படும். ரேபிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய நோய்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்தா அந்த நோய்களை எப்படி வந்து தவிர்க்கிறது, எப்படி மேனேஜ் பண்றதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த சொரியாசிஸ் தான் நிறைய முயல்கள் வந்து பாதிப்பு. சொரியாசிஸ் வந்தா ஒரு முயலுக்கு வந்தா, இது மற்ற முயல்களுக்கு வரக்கூடிய தொற்று நோய் மாரி தான் சொரியாசிஸ். இதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரெமெடி வந்து சிறு வெங்காயம், மஞ்சத்தூளு, தேங்காய் எண்ணெய். நல்லா அரைச்சு, நல்லா இடிச்சு, நல்லா காய வச்சு அப்ளை பண்ணாலே போயிடும். இதில போல அப்படின்னும்போது, ஹைடெக் அப்படின்னு இன்ஜெக்ஷன் ஒண்ணு போட்டாலே போயிடும். எந்த ஒரு பிசினஸ் வச்சிருந்தாலும் கண்டிப்பா அது எப்படி நீங்க மார்க்கெட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து உங்க பொருட்களை வாங்குவாங்க. அதுலேருந்து நீங்க ப்ராஃபிட்டை பெறலாம். இப்போ உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே வந்து உங்க நேம் போட்டு, உங்க ஒரு ஃபோட்டோ போட்டு, "முயல் எங்களிடம் கிடைக்கப்படும். கிலோ ரூ. 400 கொடுக்கப்படும்" அப்படின்னு சொன்னா, 1 ஹவருக்கு 500 பேர் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அந்தந்த ஏரியால மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். 2வது அந்த ஏரியா மார்க்கெட் பண்ண முடியலன்னா, எங்கள நாடி எங்களுக்கு நீங்க பைபேக் குடுக்கலாம். எங்களுக்கு இல்லாம நீங்க லோக்கல்ல பண்ணாம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கிட்ட போயிட்டு, இந்த மாரி நான் ஒரு முயல் பண்ண வச்சிருக்கேன். என்னால இவ்வளோ கறி சப்ளை பண்ண முடியும். எனக்கு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் வாங்கி குடுங்கன்னா, அந்த ஆடிட்டர் மூலியமா வந்து நம்ம வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் வாங்கிட்டு, மேற்கொண்டு ஐடியாஸ் எல்லாம் ஆடிட்டருக்கு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிசினஸ் வந்தாலுமே நிறைய பிரச்சனைகளும் கண்டிப்பா வரும். எஸ்பெஷலி ரேபிட் ஃபார்மிங் மாதிரி. ஏன்னா கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் ரேபிட் ஃபார்மிங் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்து உங்களோட மெயின் டார்கெட் கன்சியூமர்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகி நிறைய பேர் வந்து வெளியே போகாமல் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம மென்டர் அவர் பிஸ்னஸை சூப்பராக நடத்திட்டு இருந்திருக்காரு. எங்களுக்கு வந்து சேலஞ்சஸ்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெரி காம்படிட்டர்ஸ் வந்து இது நெறைய பேர் ஆரம்பிச்சுட்டு, தரங்கெட்ட முயல்கள் வந்து இது தரமான முயல்ன்னு வித்தது ஒண்ணு சேலஞ்சஸ்ஸு. 2வது வந்து குட்டி போடாம வந்து கெலட்ட முயல்கள வந்து நெறைய பேர் குடுத்துட்டு, அது முயல் பண்ணையோடைய பேரே கெடுத்துட்டாங்க. நெறைய என்கிட்ட ஒர்க் பண்ண ஃபீல்ட் ஆஃபீசர்ஸ் நெறைய வந்து என்ன பண்ணாங்கன்னா, "சார் வந்து இவ்வளோ லெவல்ல பண்றாங்க. நாம ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு" அந்த லோக்கல்ல இருக்க முயல் எடுத்துட்டு, அது மதர் ஸ்டாக் அப்படின்னு வித்தது சேலஞ்சஸ்ஸு. நெறைய பேர் என்னுடைய நாலேட்ஜ் இல்லாமலே வந்து நெறைய பேர் வந்து
குடுத்து அவங்கள மக்களை ஏமாத்திட்டாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நெறைய சேலஞ்சஸ எடுத்துக்கிட்டோம். இவ்ளோ கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். நீங்களும் ராபிட் ஃபார்மிங்க ஈஸியா ஆரம்பிக்கலான்ட்டு. ஸோ அந்த ஒரு டிசிஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராபிட் ஃபார்மிங் பத்தி நீங்க ஏ டூ ஸி கத்துக்கணும். அதுக்கு தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷன்ல ராபிட் ஃபார்மிங் பத்தி ஏ டூ ஸி நம்ம மென்டோர் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறது சொல்லிக் குடுக்க போறாரு. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க்க கிளிக் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்ளிகேஷன்ல நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பர்சனல் பிராண்டிங், இல்ல பர்சனல் ஃபைனான்ஸ், இல்ல பிசினஸ் அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ், இல்ல ஆக்ரிப்ரனர்ஷிப், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் 6 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ உடனே போய் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பார்த்து உங்களோட ப்ராஃபிட்டபிளான பிசினஸை உடனே ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். Thank you for watching IndianMoney.com. Get wise and break free.